அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் கோயம்புத்தூர்ல நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் இப்பொழுது கோயம்புத்தூர் மக்களை ஒரு உலுக்கி இருக்குதுன்னே சொல்லணும் நண்பர்களே. கோயம்புத்தூர் மட்டுமல்ல, தமிழக மக்கள் அனைவரும் கொதித்து போயிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னாக்க, கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருக்கிறார் நண்பர்களே. மதுரையை சேர்ந்த ஒரு 21 வயது மாணவி கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரியில முதுகலை பட்டம் படிச்சுக்கிட்டு வராரு. அவர் விடுதியில் தங்கி இருக்கிற மாணவின்னு சொல்லப்படுது. அவருக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு ஆட்டோமொபைல் தொழில் நடத்தி கொண்டிருந்த 25 வயதான ஒரு இளைஞருக்கும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஒரு தொடர்பு ஏற்பட்டிருக்குது. அது நாளடைவில் நட்பாக காதலாக மாறியதாக சொல்லப்படுது. அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை மாலையில ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி, அது பெரிய ஆளரவம் இல்லாத ஒரு இடம் நண்பர்களே, அந்த இடத்துல இரவு சந்திச்சிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த ஆண் நண்பருடைய கார்ல அங்க போனவங்க அங்க ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அந்த வனாந்தரத்துக்குள்ள உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருந்ததாக சொல்லப்படுது. அந்த சமயத்துல அந்த பகுதியில பக்கத்துல எங்கேயோ தண்ணி போட்டுக்கிட்டு இருந்த 3 ஆடவர்கள் இவங்களை கண்காணிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அங்க காருக்கு வந்தவங்க கார் கதவை தட்டி திறக்க சொல்லி இருக்கிறாங்க. இவர்கள் என்ன ஏதுன்னு சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபுல் போதையில் இருந்த அந்த ஆளுங்க 3 பேர்ல ஒருத்தன் அருவாள் எடுத்து கார் கண்ணாடியை உடைச்சிருக்கிறான். அதற்கு பிறகு கார் கதவை திறந்து அந்த பெண்ணை கைய பிடிச்சு வெளியே இழுத்திருக்கிறாங்க. அதை தடுக்க முற்பட்ட அந்த இளைஞனுடைய தலையில அருவாளையே வெட்டி இருக்கிறாங்க இந்த 3 போதை ஆசாமிகளும். அந்த அருவாளால் தாக்கப்பட்டதால அந்த இளைஞர் மயக்கம் அடைஞ்சிடறாரு. அதற்கு பிறகு அந்த பெண்ணை இந்த 3 போதை ஆசாமிகளும் தரன்னு இழுத்துட்டு போயிருக்கிறானுங்க. பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு இடத்துல வச்சு அந்த பெண்ணை கதற இந்த 3 போதை ஆசாமிகளும் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறானுங்க. மயக்கம் தெளிந்து எந்திரிச்ச அந்த இளைஞர் இருக்கார் இல்லையா, அவர் போலீஸுக்கு தகவல் தெரிவிக்கிறாரு. உடனடியாக போலீஸ் அங்க வர்றாங்க. வந்து போலீஸ் அந்த பகுதி முழுக்க தேடி இருக்கிறாங்க. அந்த பகுதி முழுவதுமே நண்பர்களே பயங்கரமான ஒரு புதர் மண்டிய பொட்டல் காடு அப்படின்னே சொல்லலாம். அது டெவலப்மெண்ட் இல்லாத ஒரு ஏரியா. அது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி, அதனால அங்க வீடுகளோ இதோ எதுவுமே அந்த பகுதியில் கிடையாது. அந்த பகுதியில் போலீசார் தேடி ஒரு வழியாக விடிய காலை 4 மணி சுமாருக்கு தான் அந்த பெண்ணை கண்டுபிடிச்சிருக்காங்க. கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, அந்த பெண் ஒரு புதருக்கிடையே முழு நிர்வாணமாக அங்க கிடந்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்த்து போலீசாரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த பெண்ணை காப்பாற்றி போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. இந்த இளைஞரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறாங்க. இதற்கிடையே போலீசார் உடனடியாக இதை செய்தது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக 7 டீம்களை ஃபார்ம் பண்ணி பயங்கர வேகத்துடன் செயல்பட்டு இருக்கிறாங்க கோவை போலீசாருடைய தேடுதல்ல முதல்ல அவங்க கண்டுபிடிச்சது அந்த பொட்டல் காட்டுல ஒரு இடத்துல ஒரு மொஃபட் ஒன்னு அனாதரவா நிக்கிறத பாக்குறாங்க போலீஸ்காரங்க. அந்த மொஃபட்டுடைய நம்பர் எடுத்து யாருதுன்னு தேடிய போது அது திருடப்பட்டிருந்த ஒரு மொஃபட் அப்படின்னு தெரிய வருது நண்பர்களே. மீண்டும் போலீசார் கோவை முழுவதும் வலைய விரிச்சு இந்த 3 போதை ஆசாமிகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் கோவை துடியலூர் பக்கத்தில் இருக்கிற வெள்ளக்கிணறு அப்படிங்கிற ஒரு பகுதியில் பதுங்கி இருப்பதாக போலீசாருக்கு தகவல் வரவே போலீசார் அங்க விரைந்து போய் இவங்களை சுத்தி வளைக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த ஆளுங்க போலீசாரை தாங்க கொண்டு வந்த ஆயுதங்களை வச்சு தாக்குறாங்க. அதை எதிர்கொள்வதற்காக போலீசார் இவங்களை துப்பாக்கியால சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த சம்பவம் பற்றிய செய்தி வெளியான உடனேயே கோயம்புத்தூர் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க நண்பர்களே. இந்த பாலியல் வன்கொடுமையை செய்தவர்களை உடனடியாக கைது செய்ய வேணும் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அதே போல நேற்று பாஜகவுடைய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. நேற்றைய தினம் இரவு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் தீப்பந்தங்களையும் பெப்பர் ஸ்ப்ரேயையும் கையில ஏந்தி ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தினாங்க. இந்த சம்பவம் கோயம்புத்தூரையே உலுக்கி இருக்குது அப்படிங்கறதான் உண்மை.